ஜேஇயோட ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்த்த பிறகு பல பேர் ஹாப்பி, பல பேர் சேடு, அன்ஹாப்பியாக இருக்கீங்க. எதுவோ நடந்து போச்சு. இதில் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க 100%, அதாவது 100% வந்து ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. அது யார் தெரியுமா? தமினா கிரீஸ் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டிலேருந்து 100% வாங்கியிருக்காங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் பெருமை. ஸோ இன்னைக்கு ஜேஇ வந்து ரொம்ப பயங்கரமாக டஃப்பாக இருந்துச்சு சார், பயங்கர ட்ரிப்பாக இருந்துச்சு சார், என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் இடம் பிடிச்சிருக்காங்கல்ல, எல்லாருக்கும் பெருமை தான். சரி, இப்போ அடுத்து நம்ம ஒன்று பார்க்கலாமா? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நமக்கு யார் யாரெல்லாம் இந்த அட்வான்ஸ் எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆகுறாங்க அப்படிங்கிற விவரங்கள் தெரிஞ்சு போச்சுங்க. நீங்கள் அட்வான்ஸ் எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதலாம், எழுதாமல் கூட விடலாம், அது உங்களோட விருப்பம். நீங்க இப்ப யாரெல்லாம் ஜேஇ அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருக்கா இங்க பாருங்க. ஜென்ரல் கேட்டகிரி, அந்த அதுதான் யூஆர் ஆல்னு போட்டிருக்காங்க, அவங்க தான் ஜென்ரல் கேட்டகிரி. 93 பாயிண்ட் சம்திங் இந்த பர்சன்டைலுக்கு மேல இருந்தீங்கன்னா நீங்க ஜென்ரல்ல எலிஜிபிள். அதே போல அதுல எத்தனை ஸ்டூடெண்ட்? கிட்டத்தட்ட 96,873 பேர் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் டோட்டலா சொல்ல போனா ஒரு 2.5 லட்சம் பேர், டாப் லெவலில் வரக்கூடிய 2.5 லட்சம் பேர் தான் ஜேஇ அட்வான்ஸுக்கு குவாலிஃபை. அவங்க எல்லாருக்குமே மே 17 எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, ஜென்ரலில் பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 பாயிண்ட் சம்திங், இவங்க எல்லாமே இதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே ஜேஇ அட்வான்ஸுக்கு குவாலிஃபை. 4,391 அத்தனை நபர்கள். இடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 82 சம்திங் இந்த பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத குவாலிஃபை. 25,009. அடுத்து ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 80 சம்திங் இந்த பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத குவாலிஃபை. 67,597 பேர் எக்ஸாம் எழுத குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அடுத்து எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 63 சம்திங் இந்த பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத குவாலிஃபை. 37,522 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அடுத்து எஸ்டியில் 52 இந்த பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத குவாலிஃபை. 18,790 பேர் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. இவங்க எல்லாம் யார் தெரியுமா? வர்ற மே 17 எக்ஸாம் எழுத போறவங்க. ஆனால் எல்லாரும் மே 17 ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா சரி, நம்ம ஜேஇ மெயின்ஸ் ரேங்கை வச்சே என்ஐடிக்கு போயிடலாம், IIIT, GFTA இது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதாமையே போயிடுவாங்க. ஓகே, நீங்கள் எழுத போறீங்கன்னா அதுக்கான அந்த டேட்டு எல்லாமே அப்ளிகேஷன் வந்து வர்ற ஏப்ரல் 23 ஓப்பன் ஆக போகுது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். இப்போ முழு விவரத்தையுமே பார்க்கலாம். இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க, இந்த ரிசல்ட்டில் வந்து என்ன தெரிய வருது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த எக்ஸாம் வந்து நடந்துச்சு. செஷன் 2ஓட டேட்டாலாம் இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், செஷன் 2ல் குறிப்பாக எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். மேல் ஃபீமேல் என ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஆனால் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கங்கிற டோட்டல் இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் ஒவ்வொரு கேட்டகரியும் ஜென்ரல், இடபிள்யூஎஸ்சி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி என கிட்டத்தட்ட 11,10,904 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுல எக்ஸாம் எழுதுனவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? இங்க பாருங்க, அப்பியர் ஆனவங்க, எக்ஸாம் எழுதுனவங்க செஷன் 2ல மிகவும் குறைவு. எவ்வளவு பேரு? 10,34,330 பேர் தான் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எவ்வளவு பேர் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எக்ஸாம் எழுதுறாங்க மேல் ஃபீமேல்ல அப்படிங்கிற விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செஷன் 2ல குறிப்பா அந்த பிடபிள்யூடி கேட்டகரி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணவங்க, அப்பியர் ஆனவங்க விவரங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் கணக்குல ஷிஃப்டா நடந்துச்சுல, ஒரு ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு, அதில் பார்த்தீங்கன்னா இந்தந்த டேட்லலாம் அதாவது செஷன் 2 எக்ஸாம் நடந்துச்சு. அதில் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க, அதில் எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்க, அதில் எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க, பர்சன்டேஜ் அப்படிங்கிற விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. பர்சன்டேஜ்னா இது வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடியது அட்டனன்ஸ், எவ்வளோ பேர் அட்டனன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டனன்ஸ் ஆகியிருக்காங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். அதை தான் கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இங்கே பாருங்க, மொத்தமாக ஜனவரி ஏப்ரல் செஷனில் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணாங்க, அதில் 2 ஜனவரி ஏப்ரலில் அப்பியர் ஆனவங்க எவ்வளோ பேர், அதில் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணவங்க எவ்வளோ பேர், அதில் ஜனவரியில் மட்டும் செஷன் 1ல் அப்பியர் ஆனவங்க எவ்வளோ பேர், ஏப்ரலில்
மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணவங்க எவ்வளோ பேர், ஏப்ரலில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க எவ்வளோ பேர், ஏப்ரலில் அப்பியர் ஆனவங்க எவ்வளோ பேர், அதுக்கப்புறம் ரெண்டுலையுமே ஜனவரி அண்ட் ஏப்ரல் ரெண்டுலையுமே ரிஜிஸ்டர் பண்ணவங்க எவ்வளோ பேர், ரெண்டுலையுமே அட்டன் பண்ணவங்க எவ்வளோ பேருங்கிற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, டீட்டெயில்டாக பார்த்துங்க. இப்போ அடுத்த விவரங்கள் என்னன்னா இந்த பர்சன்டேஜ் விவரம். இவங்கெல்லாம் அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ எக்ஸாம் எழுதுனா எழுதலாம், எழுதி ஐஐடிக்கு போகணுங்கிற ஆசை இருக்கிறவங்க எழுதுவாங்க, கண்டிப்பாக எழுதுவாங்க. அங்கேயும் ரேங்க் கொடுப்பாங்க, இங்கேயும் ரேங்க் கொடுப்பாங்க. இப்போ இங்கே ரேங்க் வந்திருக்குல்ல, அந்த ரேங்கை வச்சு தான் எல்லாரும் செக் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிஆர்எல் ரேங்க், கேட்டகிரி ரேங்க் அப்படின்னு உங்கள் கேட்டகிரிக்கு சிஆர்எல் ரேங்க்குங்கிறது ஆல் இந்தியா லெவலில் ரேங்க் எல்லாருக்கும் வந்திருக்கும். கேட்டகிரி ரேங்க் அப்படிங்கிறது நமக்கு கேட்டகிரி ரேங்க்னா என்ன, ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் கேட்டகிரி, பிடபிள்யூடி இந்த கேட்டகிரிக்கெல்லாம் ரேங்க் வந்திருக்கும். அதில் வந்து நம்ம ஜோசாவோட வெப்சைட்டில் பார்க்கலாம், சிசாப்போட வெப்சைட்டில் பார்க்கலாம். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்தடுத்து. அதில் எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவரங்கள் இங்கே பாருங்கள், கேட்டகிரி வைஸ் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணாங்க விவரங்கள் இருக்குது. அதே போல் அதை வந்து எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்கிற விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பிடபிள்யூடி எவ்வளோ பேர் அப்படிங்கிற விவரங்கள் இதில் பார்த்தோம். இதில் தான் முக்கியமாக இதில் நம்மளோட தமிழ்நாட்டு மாணவர் இடம் பிடிச்சது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேஷ், டெல்லி, தெலுங்கானா, மகாராஷ்டிரா இந்த மாநிலத்தில் உள்ளவங்கலாம் இவங்க ஃபஸ்ட்டு கிடையாது, இவங்க எல்லாமே 100% எடுத்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ஹரியானா, பீகார், டெல்லி, தமிழ்நாடு வந்துருச்சு. வெரி வெரி ஹாப்பி. அடா அவர் பெரிய ஆளாக இருப்பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்க, பெரிய ஆள் தான். அவருக்குள்ள ஒன்றும் 50 கிலோ மூளையை தூக்கி உள்ளே வைக்கல. அவரும் தமிழ்நாட்டில் உள்ளவர் தான், தமிழ் பேசுகிறவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பேர் கூட தமிழா கிரீஸ்ன்னு போட்டிருக்காங்க. அது எனக்கு யாருன்னு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஓகே சரி, அதை விட்டு தள்ளுவோம். அடுத்து ராஜஸ்தான், ஒடிசா, ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா கிட்டத்தட்ட 26 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 100% வாங்கியிருக்காங்க. அதில் பார்த்துக்குங்க, ஆந்திர பிரதேஷ்லாம் தெலுங்கானாலாம் நிறையா வந்து இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷில் மொத்தமாக எவ்வளோ பேர் இடம் பிடிச்சிருக்காங்கங்கிற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆந்திர பிரதேஷ், அடுத்து வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள், தெலுங்கானா, அப்புறம் உத்தரப்பிரதேஷ், இது மாதிரி விவரங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அவ்வளோதான், இதனுடைய விவரங்கள் இதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ நான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன்ல, ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமுக்கு எழுதுறவங்க எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஐடி ரூர்க்கி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் இந்த வெப்சைட் தான் நல்லா பார்த்துங்க, JEE.advance.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே வரணும். இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லா லொசுக்கு எல்லாத்தையும் இதில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நீங்கள் போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காதீங்க. இங்கே வந்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து அந்த ஷெட்யூல் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க, டேட்ஸ்லாம் இங்கே பாருங்கள். எப்போ இது ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ளவங்களுக்குலாம் OCI PIOக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு ஏப்ரல் 6ஆம் தேதி. அதில் குறிப்பாக நம்மளோட நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ தானே ரிசல்ட் வந்திருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதியிலேருந்து எல்லாரும் அப்ளை பண்ணலாங்க. தமிழ்நாட்டில் ஓட்டு போடுற நாள்லேருந்து எல்லாரும் அப்ளை பண்ணலாம். மே 2ஆம் தேதி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜேஇ அட்வான்ஸுக்கு நான் அப்ளை பண்ணல சார், வாய்ப்பு இல்லை ராஜா, அந்த டேட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒரு மாதிரி ஃபீஸ் வரும். இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒரு மாதிரியான ஃபீஸ் வரும். நீங்கள் அந்த ஃபீஸை வந்து பே பண்ணிக்கணும் அப்ளை பண்ணல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு, உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து கொடுப்பாங்க. ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கும் நீங்கள் அட்மிட் கார்டு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் நேரடியாக போய் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மே 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி இந்த டயத்துக்குள்ளே நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அட்மிட் கார்டு கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த ஃபீஸ் வந்து ஒருவேளை நீங்கள் நான் இந்த டேட்டில் வந்து ஃபீஸ் பே பண்ண முடியலன்னா மே 4ஆம் தேதி வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிட் கார்டு மே 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே வந்துடும். வந்த பிறகு அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த பிடபிள்யூடி கேட்டகிரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மே 16ஆம் தேதி வரைக்குமே அவங்களுக்கு அந்த ரைட்டிங் பண்ணுறதுக்கு அவங்க ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே அந்த டிசபிலிட்டி ஸ்டூடெண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கான சான்ஸ் வந்து மே 16ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கப்படுது. எக்ஸாம் எப்போ நடக்க போகுது, மே 17ஆம் தேதி. மே 17ஆம் தேதி, அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு, 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எக்ஸாமு. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் எக்ஸாமு. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கேண்டிடேட்டோட ரெஸ்பான்ஸ் சீட், அதுக்கடுத்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே மே 21ஆம் தேதி பார்த்துக்கலாம். மே 25ஆம் தேதியே வேகமாக நடக்கும் எல்லாமே. மே 25ஆம் தேதி உங்களோட ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ எல்லாம் மே 25லேருந்து 26ஆம் தேதி பார்த்துட்டிங்கன்னா
ரிசல்ட் ஃபைனலாக ஜூன் 1ஆம் தேதி ஜேஇ அட்வான்ஸோட ரிசல்ட் வந்துடும். வந்துருச்சுன்னா அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரேங்க் வரும், ரேங்க் கொடுத்துருவாங்க. அந்த ரேங்கை வச்சு நம்ம ஐஐடியில் எங்கே சீட்டு கிடைக்குங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜூன் 1லேருந்து ஜூன் 2. இங்கே ஜோசா கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு, ஜேஇ அட்வான்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா மாணவர்களும் இந்த ஜேஇ மெயின்ஸ் மட்டும் எழுதிட்டு என்ஐடிக்கு போகிறதுக்கு காத்திருப்பாங்கல்ல அவங்க, அதுக்கப்புறம் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வர்றவங்க எல்லாருக்குமே ஜோசா கவுன்சிலிங் வர்ற ஜூன் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுகிறது. ஜூன் 2 முதல் எல்லாம் ஆரம்பம். ஜூன் 2ஆம் தேதி நீங்கள் ஜோசா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஒன்றும் கவலைப்பட வேணா, நீங்கள் பொறுமையாக இருங்க. நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரப்போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டு டிக்ளரேஷன் எல்லாம் முடிஞ்சு ஜூன் 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? எங்கள்கிட்ட நாங்களே ப்ரீமியம் கைடன்ஸ்ன்னு நாங்கள் ஒன்று கொடுக்குறோம். எங்களோட ப்ரீமியம் கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக உள்ளே போங்க. எங்களோட ட்ரெண்டிங் தமிழ் கோபி அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், எங்களோட வெப்சைட் வரும். வந்தோன்னே உள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். எல்லாமே நாங்கள் ஜோசா கவுன்சிலிங் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். எங்களோட வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு என்ரோல் நவ் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான இங்கே பாருங்கள், நான் வந்து இது வச்சுருக்கேன். இந்த இதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ்லாம் இதில் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணி நம்மளோட ப்ரீமியம் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3000 rupees. அதாவது நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்மக்கிட்ட எங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் பற்றி சுத்தமாக தெரியாது சார், சிசாப் கவுன்சிலிங் பற்றியும் தெரியாது, நீங்கள் எங்களுக்கு கைட் பண்ணுங்கன்னா நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட புக் பண்ணிங்கன்னா 3000 rupees. ஓகே, இல்லைன்னா அதில் ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே 3000 ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 பேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஒரு ஃப்ரீயாக கொடுக்கலான் இருக்கோம். அதனால் வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு 20 ஸ்டூடெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து 5000 ரூபா இதை மாற்றலான் இருக்கோம். ஸோ அதனால் வேகமாக எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள் நம்மளோட ப்ரீமியம் கைடன்ஸில். காரணம் என்னென்னா ஜோசா கவுன்சிலிங் உங்களுக்கே உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கணும், எப்படி நடக்கும் கவுன்சிலிங் எல்லாத்தையுமே என்டையர் ப்ராசஸ் நம்மளே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கு கூடவே இருந்து கைட் பண்ணி உங்களை ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி வைக்கிறது நம்மளோட பொறுப்பு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். பாய். போதுமா? இல்லை இதை சொல்லுவோமா என்ன லாஸ்ட்டா? 3000 வேற சொல்லிட்டேன், 5000 சொல்லியிருக்கலாமோ? இல்லை ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அதான் நீ கரெக்டாக தானே சொன்னேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேருக்கு ஜோசா அதுக்கப்புறம் வந்தா